இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் முற்றிலும் கற்பனையே. யாரையும் யாருடைய மனதையும் புண்படுத்தும் வகையில் அமைக்கவில்லை. இந்த கதையில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ பங்கேற்று இருக்கிறார். என் தாத்தா அவருக்கு ரசிகன், என் அப்பா அவருக்கு ரசிகன், நான் அவருக்கு ரசிகன், என் மகன் அவருக்கு ரசிகன், என் பேரனும் அவருக்கு ரசிகன். அவர் யார் என்று கேட்கிறீர்களா? அவர்தான் நமது புரட்சித் தலைவர், பொன்மனச் செம்மல், மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர். தலைவரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த கதையை அவருக்கு அர்ப்பணிக்கிறோம். சின்னஞ்சிறு தவறுகள் இருப்பின் தயவு கூர்ந்து இந்த சிறியோனை மன்னித்து பேராதரவு அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. லண்டனில் ஒரு பெரிய காஃபி ஷாப் இருக்கிறது. அந்த காஃபி ஷாப்பிற்கு செல்வந்தர் ரங்கராவ் அடிக்கடி வந்து காஃபி அருந்துவார். அவர் ஒரு பெரிய வைர வியாபாரி, மிகவும் நல்லவர். அவருக்கு ஒரு தம்பி உண்டு. அவர்தான் வில்லன் நம்பியார். ரொம்ப கெட்டவர். அண்ணன் ரங்கராவ் ஏழைகளுக்கு வைரங்களை எல்லாம் இலவசமாக அள்ளி அள்ளி வழங்குவார். ஆனால் கஞ்ச பிஸ்னாரி தம்பி நம்பியாரோ ஏழைகளுக்கு வைரங்களை அதிக விலையில் விற்று கொள்ளை லாபம் பார்ப்பார். அதனால் அண்ணன் ரங்கராவுக்கும் தம்பி நம்பியாருக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஒரு நாள் ரங்கராவ் வழக்கமாக காஃபி ஷாப்புக்கு வருகிறார். தன்னுடைய மேஜையில் அமர்ந்து காஃபி அருந்துகிறார். அப்போது எதிரே கண்ணம்பா அமர்ந்து காஃபி அருந்துகிறார். இருவரும் கண்டதும் காதல் கொள்கிறார்கள். ரங்கராவ் ஒரு விலை உயர்ந்த வைரத்தை தன் காதலி கண்ணம்பாவுக்கு பரிசாக வழங்குகிறார். அந்த வைரத்தை கண்ணம்பா வாயில் போட்டு முழுங்கி விடுகிறார். அந்த காட்சியை வில்லன் நம்பியார் காஃபி ஷாப் வாசலில் இருந்து கோபமாக பார்க்கிறார். தன் அண்ணன் ரங்கராவையும் கண்ணம்பாவையும் எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டுகிறார் நம்பியார். ஆனால் அதற்குள் கண்ணம்பா கர்ப்பமாகி ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். அவர்கள் காதலை தான் பிரிக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் காதல் பரிசாக பிறந்த அந்த 4 குழந்தைகளையும் பிரித்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார் வில்லன் நம்பியார். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் கண்ணம்பாவை கடத்தி சென்று ஒரு பாழடைந்த மண்டபத்தில் சிறை வைக்கிறார். அவருக்கு பிறந்த 4 குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஒரு திருடனிடம் கொடுத்து விடுகிறார். இன்னொரு குழந்தையை ஒரு சமையல்காரனிடம் கொடுத்து விடுகிறார். 3வது குழந்தையை ஒரு ஃபயர் சர்வீஸ் ஆபீசரிடம் கொடுத்து விடுகிறார். 4வது குழந்தையை திருடலாம் என்று எண்ணும் போது அண்ணன் ரங்கராவ் அந்த குழந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார். காலங்கள் உருண்டோடுகிறது. ரங்கராவின் 4 மகன்களும் வெவ்வேறு இடங்களில் வளர்ந்து பெரிய ஹீரோக்கள் ஆகிறார்கள். முதல் மகன் ராமு ஒரு பெரிய திருடனாக வளர்கிறார். பேங்கில் கொள்ளையடிப்பது, கத்தி வைத்து மக்களை மிரட்டி பணம் பறிப்பது என மிகப்பெரிய திருடனாக மாறுகிறார். 2வது மகன் சோமு விமானத்தில் அமெரிக்கா சென்று நன்றாக படித்து பெரிய பிசினஸ்மேன் ஆகிறார். தன்னுடைய தந்தை ரங்காராவின் வைர வியாபாரத்தை பிசினஸ்மேன் ராமு பார்த்து கொள்கிறார். 3வது மகன் கோபு லண்டனில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் சமையல் மாஸ்டராக வேலை செய்கிறார். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இலவசமாக உணவு சமைத்து வயிறார சாப்பிட சொல்லி வழங்குகிறார். 4வது மகன் பாபு மிகப்பெரிய தீயணைப்பு படை வீரராக மாறுகிறார். எங்கே தீ பிடித்தாலும் ஓடி சென்று தீயை அணைத்து மக்களை காப்பாற்றுகிறார் பாபு. இப்படி இருக்க ஒரு நாள் அண்ணன் ரங்கராவுக்கும் வில்லன் நம்பியாருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கிறது. கோபத்தில் நம்பியார் ஒரு துப்பாக்கியை எடுத்து தன்னுடைய அண்ணன் ரங்கராவை சுட்டுக் கொள்கிறார். ரங்கராவின் பிணத்தை காரில் வைத்து ஒரு பெரிய மலையிலிருந்து தள்ளிவிடுகிறார். தந்தை இறந்த பிறகு பிசினஸ்மேன் சோமு அந்த வைர வியாபாரத்தை பார்த்து கொள்கிறார். சோமு எல்லா வைரங்களையும் பாதுகாப்பாக தன்னுடைய உயரமான மலை பங்களாவில் மறைத்து வைத்திருக்கிறார். தன்னுடைய சித்தப்பா நம்பியார் வைர வியாபாரத்தில் செய்த ஃப்ராடு பித்தலாட்டத்தை எல்லாம் கண்டுபிடித்து விடுகிறார். வில்லன் நம்பியாரை அந்த வைரக்கடையிலிருந்து விரட்டி விடுகிறார். வைரக்கடையை விட்டு வெளியே வந்த நம்பியார் பிசினஸ்மேன் சோமுவிடம் இருக்கும் அத்தனை வைரங்களையும் திருடிவிட வேண்டும் என்று திட்டம் போடுகிறார். அப்போது லண்டனில் மிகப்பெரிய திருடனாக இருக்கும் முதல் மகன் ராமுவை சென்று சந்திக்கிறார். பிசினஸ்மேன் சோமுவிடம் இருக்கும் விலை உயர்ந்த வைரங்களை நீ திருட வேண்டும் என்று சொல்கிறார். ராமு இதற்கு ஓகே என்று சொல்கிறார். திருடன் ராமு தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு லண்டனில் உள்ள மலை பங்களாவுக்கு செல்கிறார். ஹீரோயின் சரோஜா தேவி அறிமுகம். சரோஜா தேவி ஒரு மிக சிறந்த ஓவியர். ஒரு நாள் அவர் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் தீப்பற்றி கொள்கிறது. உடனே
ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணுகிறார் சரோஜா தேவி. சரோஜா தேவி வரைந்த ஓவியங்களை தீயிலிருந்து காப்பாற்றுகிறார். அதனால் ஃபயர்மேன் பாபுவுக்கும் சரோஜா தேவிக்கும் காதல் மலர்கிறது. மலை பங்களாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய வைரத்தை பார்த்து ஓவியம் வரைய வேண்டும் என்று சரோஜா தேவி ஆசைப்படுகிறார். அதை தன் காதலன் ஃபயர்மேன் பாபுவிடம் சொல்கிறார் சரோஜா தேவி. உடனே அந்த வைரத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஃபயர்மேன் பாபு தன்னுடைய சைக்கிளில் மலை பங்களாவுக்கு கிளம்புகிறார். பிசினஸ்மேன் சோமுவுக்கு பிறந்த நாள் வருகிறது. 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அதற்கு ஃபுட் ஃபார் ஃபுட்லெஸ் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையை அணுகுகிறார். அங்கே சமையல் மாஸ்டர் கோபு சமைத்து கொண்டிருக்கிறார். பிசினஸ்மேன் சோமு சமையல் மாஸ்டர் கோபுவுக்கு உணவு ஆர்டர் கொடுக்கிறார். 1000 பேருக்கு உணவு செய்து மலை பங்களாவுக்கு எடுத்து வருமாறு சமையல் மாஸ்டர் கோபுவிடம் சொல்கிறார் பிசினஸ்மேன் சோமு. சமையல் மாஸ்டர் கோபு அருமையாக சமைத்து 1000 உணவு பொட்டலங்களை தன்னுடைய சைக்கிளில் மலை பங்களாவுக்கு எடுத்து செல்கிறார். பிசினஸ்மேன் சோமு பிறந்தநாள் கேக் வெட்டுகிறார். அப்போது வைரம் திருட வந்த திருடன் ராமு அங்கே வருகிறார். எனக்கும் இன்றுதான் பிறந்தநாள் என்று கூறுகிறார் திருடன் ராமு. தன்னுடைய காதலி சரோஜா தேவி வரைவதற்காக வைரத்தை எடுக்க வந்த ஃபயர்மேன் பாபுவும் அங்கே வருகிறார். அவருக்கும் இன்றுதான் பிறந்த நாள் என்று சொல்கிறார். 1000 உணவு பொட்டலங்களுடன் சமையல் மாஸ்டர் கோபுவும் அங்கே வருகிறார். எனக்கும் இன்றுதான் பிறந்த நாள் என்று கூறுகிறார் சமையல் மாஸ்டர் கோபு. இதை கேட்டு ராமு, சோமு, கோபு, பாபு 4 ஒரே ஆச்சரியம். அதெப்படி நம்ம 4 பேருக்கும் ஒரே நாளில் பர்த்டே என்று ஆச்சரியமாக கேட்டுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் தாய் கண்ணம்பா அங்கே வருகிறார். வில்லன் நம்பியார் அடைத்து வைத்திருந்த பாலடைந்த மண்டபத்திலிருந்து தப்பித்து வந்திருக்கிறார் தாய் கண்ணாம்பா. ரொம்ப பசியில் இருந்ததால் மலை பங்களாவில் அன்னதானம் போடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு உணவு சாப்பிட வந்திருக்கிறார் கண்ணாம்பா. ஆனால் மலை பங்களாவில் தன்னுடைய மகன்கள் ராமு, சோமு, கோபு, பாபு 4 பேரும் ஒன்றாக இருந்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் 4 பேரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள், நீங்கள் 4 அண்ணன் தம்பிகள் என்று சொல்கிறார் கண்ணம்பா. இதை எப்படி நம்புவது என்று அன்னதானம் தின்ன வந்த ஏழை மக்கள் அனைவரும் கேட்கிறார்கள். ராமு, சோமு, கோபு, பாபு இவர்கள் 4 பேருடைய வயிற்றையும் ஸ்கேன் செய்து பாருங்கள் என்று சொல்கிறார் கண்ணம்பா. அப்போது ஒரு டாக்டர் வந்து ராமு, சோமு, கோபு, பாபு 4 பேரையும் சிடி ஸ்கேன் செய்து பார்க்கிறார். திருடன் ராமு வயிற்றில் ஒரு சின்ன வைரம் இருக்கிறது. பிசினஸ்மேன் சோமு வயிற்றில் ஒரு சின்ன வைரம் இருக்கிறது. சமையல் மாஸ்டர் கோபு வயிற்றில் ஒரு சின்ன வைரம் இருக்கிறது. ஃபயர்மேன் பாபு வயிற்றில் ஒரு சின்ன வைரம் இருக்கிறது. உங்க அப்பா ரங்கராவ் எனக்கு ஒரு பெரிய வைரம் கொடுத்தார். அதை நான் வாயில் போட்டு விழுங்கி விட்டேன். நீங்கள் 4 பிறந்தபோது அந்த வைரம் உங்கள் 4 வயிற்றிலும் சின்னதாக உருவாகிவிட்டது என்று சொல்கிறார் கண்ணாம்பா. அதை கேட்டதும் ராமு, சோமு, கோபு, பாபு 4 அண்ணன் தம்பிகளும் பாசத்தில் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொள்கிறார்கள். அப்போது இறந்து போனதாக நினைத்து கொண்டிருந்த வைர வியாபாரி ரங்கராவ் அங்கே வருகிறார். அந்த கூட்டத்தில் வில்லன் நம்பியாரும் இருக்கிறார். அண்ணா, நான் தான் உன்னை சுட்டு கொன்று விட்டேனே, நீ எப்படி உயிரோடு வந்தாய் என்று ஆச்சரியமாக கேட்கிறார் வில்லன் நம்பியார். நீ அன்று என்னை சுட்ட போது புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தேன், அதனால் உயிர் தப்பினேன் என்று சொல்கிறார் ரங்கராவ். அதை கேட்டவுடன் வில்லன் நம்பியார் மனம் திருந்துகிறார். தன் அண்ணன் ரங்கராவிடம் மன்னிப்பு கேட்கிறார். தன்னுடைய அண்ணன் மகன்கள் ராமு, சோமு, கோபு, பாபுவிடமும் மன்னிப்பு கேட்கிறார் நம்பியார். எல்லோரும் வில்லன் நம்பியாரை மன்னித்து விடுகிறார்கள். மீண்டும் குடும்பமாக சேர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி மகிழ்கிறார்கள். சுபம்.